Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஸ்விஃப்ட் டிசையருங்க ZDI டாப் எண்ட் வேரியன்ட் உங்களுக்கு 4 வீல் அலாய் வீல் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்துரும். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டு நம்ம போடுற வீடியோ எல்லாமே அப்பதான் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களால பார்க்க முடியும். சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஸ்விஃப்ட் டிசையர் ZDI டாப் எண்ட் வேரியன்ட்டு சரிங்களா. ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ZDI டாப் எண்ட் வேரியன்ட்டு 4 வீலுமே உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி இருக்குங்க. FC வந்து 2030 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க வண்டியோட 4 டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வண்டியோட 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கை நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். 2015 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. FC 2030 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு மாதமாக என்னமோ தான் அலைவில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும். ZDI டாப் எண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு 4 வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும். இப்போ வாங்க காரோட இன்டீரியருக்குள்ளே போய் இன்டீரியர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத லைவாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கோம். ஸோ காரோட ஸ்டேரிங் வீல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ரைட் சைட்லேருந்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே எலக்ட்ரானிக் பவர் மிரர் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ஓகேவா. அதே மாதிரி ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு AC வெண்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்டிங் இருக்கு. AC இப்போதான் போட்டேன் காரில் ஏறணும்னா ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க உங்களுக்கு AC. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக வந்துடும். வண்டி லைவா ஓடி இருக்க கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,847 கிலோமீட்டர் மட்டுமே ஓடன வண்டிங்க சரிங்களா. 55,847 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. நீங்க லைவாவே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்றத. ஸோ வண்டியோட அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலில் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து ஏர் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ன்றனால ஏர் பேக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத் கால் என் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நார்மலான ஒரு பேனாசானிக் செட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்ட் செட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியில் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க உங்களுக்கு வண்டி சரிங்களா. வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதான் வந்திருக்கனால இன்னும் கிளீன் பண்ணாமல் இருக்குது இந்த வண்டியில். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி இப்போதான் வந்துச்சு சரிங்களா. இந்த வண்டி 5 கியர் பிளஸ் 1 ரிவர்ஸ் கியர். இன்டீரியர் வந்து 10 out of 8 கொடுக்கலாம். 8 இல்லைன்னா 8.5 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்பல்சர்லாம் பாருங்க செம்மையா இருக்குங்க. அப்பல்சர் உண்மையிலேயே சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபர்ஸ்ட் சீட் கவரோட கண்டிஷனை நீங்க லைவா பாருங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நார்மலான ஒரு மேட் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல சொல்ல வேண்டியது அவ்வளோதான். வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட் போயிட்டு எப்போ இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வண்டியோட ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் இருக்குது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 12 volt சார்ஜிங் அடாப்டர் இந்த இடத்துல அவைலபிளாக வந்துருது. இங்கே ஒன்று வந்துடும், ஃப்ரண்ட்டில் ஒன்று வந்துடும். ஸோ ரியர் சீட்டோட கண்டிஷனும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஷீட்டோட குஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. AC உண்மையிலேயே சொல்றேன் வர்த்தபிள்ங்க. உண்மையிலேயே AC செம்மையா இருக்குங்க. நீங்க ஒரு காரை பொறுத்தளவுக்கு AC எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு காரோட இன்ஜின் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ வாங்க வண்டியோட டெக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் ஸ்டெப்னி வீல்ஸ் பண்ண ஜாக்கி லிவர் எதுவுமே கிடையாது. நீங்க வண்டி எடுக்கும் போது எல்லாமே போட்டு கொடுத்துடலாம். ஸோ பட் பூட் ஸ்பேஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக கேட்போம். இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள்
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க, பெட்ரோல் கிடையாது, டீசல் வேரியண்ட். இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்போம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வரலைங்க. இப்போ வாங்க வண்டியோட முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க, மாருதி சுசுகி கம்பெனிலேருந்து ஸ்விஃப்ட் டிசைர் Z8 டாப் இன் வேரியண்ட், உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் வண்டி. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. FC 2030 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். Z8 டாப் இன் வேரியண்ட், உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC, ஸ்டேரிங் கண்ட்ரோல் மவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அது இல்லாமல் 4 வீலும் உங்களுக்கு அலாய் வீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது. இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் திண்டுக்கல் கார்ஸ் நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு காலையில் 9 மணி நைட்டு 9 மணிக்குள்ள கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி இல்லை உங்கள்கிட்ட ஏகப்பட்ட வண்டி இருக்குது, நீங்கள் ஒரு வண்டி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட இருக்கா என்னன்றதை நீங்கள் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,65,000 ரூபா, வெறும் 4,65,000 ரூபாங்க. ஸ்விஃப்ட் டிசைர் 2015 மாடல் 4,65,000 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல திண்டுக்கல் கார்ஸில் கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி இந்த காரை எடுத்துகிட்டு போங்க. இந்த கார் உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு ஒர்த்தபிளான காரு, உண்மையிலே தரமான காரு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃபேம், இந்த விட பற்றி நான் இதோட பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்ல கார்ஸை நீங்கள் பார்க்கணும், நல்ல கார்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ கைஸ், அடுத்த பொருளில் பார்க்கலாம்.